நான் திரும்ப சொல்லிக்கிறதே, தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு விஷயத்தை நீங்க பண்ணணுங்கிறது தான் குறிக்கோள். அத வந்து இன்றைக்குள்ள அவர்கள் குடுப்பாங்க. விஜய் அவர்களுடைய பெரும்பான்மையை கவர்னர் 118 சீட் வந்து சமர்ப்பிப்பாங்க. சமர்ப்பிச்சாங்கன்னா, நாளைக்கு காலையில இன்றைக்கு காலையில ஆட்சி முதலமைச்சரா பதவியேற்றுக் கொள்ளப்பட வேண்டும். இந்த காலம் இப்ப தள்ளி போடப்பட்டிருக்கு. நாளை காலையில அவர் வந்து தமிழ்நாட்டில் 11வது முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்வார்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளுடன் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம் சார். விஜய் அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதவி ஏற்பு விழா நடக்கும் எதிர்பார்த்தப்போ அது தள்ளி போயிட்டே போகுது. இப்போ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. என்ன நடக்கும் அடுத்தது அப்படிங்கிற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாராலும் யோசிக்க முடியல. பல விமர்சகர்கள் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பரபரப்பான விஷயம் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் நடந்ததே கிடையாது. நிமிஷத்துக்கு நிமிஷம் வந்து பார்த்தீங்கன்னா வேற மாதிரி மாறி வருது. ஏன் விஜய்க்கு இவ்வளோ அழுத்தம்? உட்காரவே கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏன் இவ்வளோ அழுத்தம் கொடுக்குறாங்க? சார், நேற்றே நம்ம சேனல் ஒரு வீடியோ நான் சொல்லியிருந்தேன். கிட்டத்தட்ட நேற்று இரவுக்குள் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு கிடைக்கும். ஏன்னா ஆதரவு நீங்கள் கொடுக்கணும்னு வேற சொல்லியிருந்தேன். ஸோ கொடுத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஆட்சி விஜய் அவர்களை பண்ண முடியும். அப்படிங்கும்போது வந்து நீங்கள் வந்து நடுநிலையோட ஒரு விஷயத்தை பார்க்கணும். ஏன்னா யார் நீங்கள் வரக்கூடாதுன்னு நினைச்சிங்களோ அதற்கு வந்து நீங்கள் வந்து வரவிடாமல் இருக்குன்னா உங்கள் ஒத்துழைப்பு விஜய் அவர்களுக்கு வேணும்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட நேற்று மாலையே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மணிக்கு ஒரு நல்ல செய்தி 5 மணிக்கு மேலே நல்ல செய்தி வர ஆரம்பிச்சது. கம்யூனிஸ்ட் சேர்ந்த சிபிஐ சீட் மெம்பர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஆதரவை தெரிவிக்கிற மாதிரி அவர்கள் ஆஃபீஸில் அலுவலகத்தில் நிறையா விஷயங்கள் பல பேரோட வந்து மீட்டிங் போட்டது சந்தர்ப்பங்கள் கடைசியில் யார் கொடுக்கலாம் போது விஜய் அவர்களுக்கு ஆதரவு நம்ம கொடுப்போங்கிற ஒரு நிலையான முடிவை ஒரு 5 மணிக்கெல்லாம் எடுத்துகிட்ட ஒரு தகவல் வந்துருச்சு. அது உண்மையிலே ஒரு சிறப்பான முடிவாக பார்க்குறேன். அதுலேயும் பார்க்க போனீங்கன்னா நிபந்தனையற்ற ஆதரவு, சில பேர் வந்து நிபந்தனையோடு சில பேர் கொடுக்குறது மாதிரி ஒரு தகவலாக நிறைய பேர் வந்துட்டு இருக்கும்போது இவர்கள் எந்த நிபந்தனையுமே விதிக்காமல் விஜய் அவர்களுக்கு நம்ம ஒரு ஆதரவு கொடுப்போம் அப்படின்னு வந்து சிபிஐ சிபிஎம் 2 பேருமே முடிவெடுத்து கிட்ட ஒரு 4 சீட்டுகள் வந்து விஜய்க்கு வர மாதிரி ஒரு தகவல் வந்தது. உண்மையில் சிறப்பான ஒரு விஷயம் நான் பார்க்க போகிறேன். ஏன்னா மிகப்பெரிய அரசியல் அனுபவம் வாய்ந்தவர்கள். நாட்டில் என்ன தேவை, இந்த நேரத்துக்கு என்ன தேவை, மக்கள் யாருக்கு கொடுத்துருக்காங்க, அப்போ அவர்கள் நம்மளுடைய ஆதரவு தரணும்னு நடுநிலையோடு வந்து செயல்படக்கூடியவர்கள் கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் அப்படிங்கிறத நேற்று அவர்களை ப்ரூவ் பண்ணதை நான் பார்க்க முடிஞ்சது. அதை ஏன்னா இங்கே வந்து மெஜாரிட்டி இப்போ பெரும்பான்மை யாருங்கிறத மக்கள் சொல்லிட்டாங்க. அப்போ அவருக்கு ஒரு வாய்ப்பு தரணும். இதை மிஸ் பண்ணோம்னா நம்ம யார் உள்ளே வரக்கூட நினைச்சோமோ அவர் வரதுல வாய்ப்புகள் போயிடும். இப்போ அதை வந்து இந்த தடுப்பதற்கு கம்யூனிஸ்ட் அவர்கள் தீர்மானமாக ஒரு முடிவு எடுக்கப்பட்ட ஒரு செய்தி வரும்போது விஜய் அவர்களே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஏன்னா அவர்களே வந்து நான் யாரு பக்கமே சாயாத ஒரு ஆள், நான் தனி ஒரு மனிதனாக வந்து இப்போ மக்கள் கொடுத்துருக்காங்க, தமிழகத்தில் நான் ஆட்சி பண்ணணும் போது உங்கள் ஆதரவு எனக்கு தேவை அப்படிங்கிற விளக்கத்தை தான் வந்து அவர் தெளிவாக மற்ற கட்சிகளுக்கு சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. இப்போ அந்த அடிப்படையில் தான் நேற்று கம்யூனிஸ்ட் உள்ளே வந்து நான் நினைக்கிறேன். விஜய் அவர்களும் பார்த்தீங்கன்னா இந்த தகவலை வந்த உடனேயே அவருடைய நன்றியை தெரிவிக்கிறதுக்கு அதே கம்யூனிஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் நேரடியாக அவர்களிடம் கலந்து ஆலோசனை பெற்று மிகப்பெரிய ஒரு நன்றியே சொல்லியிருக்கார் இந்த நேரத்தில். ஏன்னா உங்களுடைய ஆதரவுங்கிறது எனக்கு மிகப்பெரிய ஒரு பலம். எனக்கு இந்த டிவிக்கோட வந்து காங்கிரஸ் இணைந்தது ஒரு பக்கம் பவர்ஃபுல்லாக பார்க்கப்படுது. அதோட கம்யூனிஸ்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தேசிய கட்சி வேறு உங்களுக்கு. அது இப்போ 3மே தேசிய கட்சியாக உள்ளுக்குள்ளே வரும்போது பார்த்தோம்னா உங்களுக்கு டெல்லி வரைக்குமே மிகப்பெரிய ஒரு பேரும் புகழும் கிடைக்கும். பட் இங்கே விஜய் அவர்கள் தரக்கூடிய இந்த ஆதரவு நாளைக்கு விஜய்னால அவர்களுக்கு வந்து இந்தியா பூர்வமே மிகப்பெரிய ஒரு ஆதரவு வந்து பெருகுங்கிறதா சொல்லிக்கல விரும்புகிறோம். இப்போ மக்கள் மனசுலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் மிகப்பெரிய ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்காங்கன்னு தான் தோணுது. விஜய் அவர்களுக்கு எந்த இடத்த கொடுத்தாங்களோ ஸோ இன்னும் ஒரு 10 சீட்டு கொடுத்துருந்தா சிறப்பாக இருந்திருக்கும். பட் ஓகே, பட் விஜய் அவர்கள் கொடுக்கப்பட்ட அதே இடத்துல தான் இப்போ கம்யூனிஸ்டையும் காங்கிரஸையும் மக்கள் உட்கார வச்சு பார்க்குறாங்க. இப்போ அவர்களுக்குன்ற ஒரு தனி மரியாதையை மக்கள் வந்து அவர்களுக்கு வந்து உருவாக்கியிருக்காங்க, ஏற்படுத்தி கொடுத்துருக்கான்னு தான் சொல்ல முடியும் நம்ம அதை. ஸோ அதில் நேற்று இந்த ஒரு கிட்டத்தட்ட 99% அந்த ஆதரவு வந்து மிகப்பெரிய அளவில் பார்க்கப்படுது. யாருமே எதிர்பார்க்காத ஒரு ஆதரவாக தான் நான் நினைக்கிறேன். அதை தீர்மானமே எடுக்கப்பட்ட ஒரு முடிவு. அதை நோக்கி தான் விஜய் அவர்கள் வந்து இது கவர்னர் அவர்கிட்ட 3வது முறையாக அனுமதி கேட்டு போய் தனக்கு ஆதரவு இருக்குங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு அவர்கள் வந்த ஒரு விஷயமும் நமக்கு இருக்கு. இந்த நேரத்தில் குறிப்பாக இங்கே வந்து நான் என்ன சொல்லிக்கிறோம்னா கம்யூனிஸ்டுடைய ஆதரவு எப்படி பார்க்கப்படுதுன்னா விஜய் அவர்கள் தன்னிச்சையாக செயல்படக்கூடியவர் அப்படிங்கிறது அவர்களுடைய முடிவு எடுக்கப்பட்டது. ஏன்னா மக்களுக்கு வேண்டிய, அதாவது மக்களுடைய எதிர்ப்பான நிறைய விஷயங்கள் வந்தால் அதை விஜய் அவர்கள் செய்ய மாட்டேன் நம்பிக்கை வந்தது. விஜய் அவர்களும் அதை அவர்கிட்ட வந்து ப்ராமிஸ் பண்ணாத ஒரு தகவல் இருக்கு. ஸ்கீம் அது மக்களுக்கு எதிரான ஸ்கீம் வந்ததுன்னா அதை விஜய் ஆதரிக்க மாட்டார். தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செயல்படுத்தணும்.
அப்படிங்கிற விஷயத்தையும் கம்யூனிஸ்ட் சார்பாக சொல்லப்பட்டதும் விஜய் வந்து அதை ஏற்றுக்கொண்டதாக ஒரு தகவல் வருது. ஏன்னா டெல்லியிலேருந்து என்ன அழுத்தம் வந்தாலுமே நீங்கள் உங்களுடைய அந்த நிலையை மாற்றிக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிற விஷயம் தெளிவாக சொல்லும்போது தான் விஜய் அவர்கள் சொன்னது இங்கே ரொம்ப ஹைலைட்டாக பார்க்கப்படுது. நான் அப்படி ஒரு வேலை நான் பண்ணுறதா இருந்திருந்தேன்னா ஒரே ஒரு ஃபோன் கால் எனக்கு போதும், எனக்கு தலையில எல்லாமே மாறி இருக்கும். வேற யாராக இருந்தாலுமே இந்த சூழ்நிலை இருக்கும்போது கண்டிப்பாக டெல்லியோட இணைத்து கொண்டு போய் நேர ஆட்சி அமைச்சிருப்பாங்கிறது தான் மக்களுடைய பார்வை, அரசியலுடைய பார்வையும் இருக்குது. என்னுடைய பார்வை அப்படி தான். ஆனால் நான் அதை செய்ய விரும்பவில்லை. நான் வந்த இலக்கே வேற. ஸோ அதனால் நீங்கள் சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன், நானும் அதை நோக்கி நான் என்னுடைய பயணம் இருக்காது அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக வந்து கம்யூனிஸ்ட் அவர்களிடம் சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. அதுதான் வந்து அவர்களுக்கு ரொம்ப பிடித்து போன ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. கம்யூனிஸ்ட்டுங்கிறது பாரம்பரியமிக்க ஒரு கட்சி. ஸோ இந்தியாவில் இதே வேற யாராவது இருந்தாங்கன்னா எனக்கு மினிஸ்ட்ரி கூட அது கூட இது கூட நிறைய கேட்டிருப்பாங்க, நிறைய டிமாண்ட் வச்சுருப்பாங்க. அவர்கள் வந்து எதையுமே எதிர்பார்க்காதவர்கள். அதாவது நாட்டுடைய நலனும் மக்களுடைய நலனும் மட்டுமே குறிக்கோளாக கொண்டு செயல்படக்கூடியவர்கள் அவர்கள். ஏன்னா முன்னாள் தலைவர் நல்லக்குன் ஐயா இருக்கும்போது இறந்தும் போது விஜய் அவர்கள் போய் அஞ்சலி செலுத்துற விஷயமும் உங்களுக்கு இருக்குது. அதெல்லாம் அவங்க பார்க்குறாங்க. ஸோ அப்போவே வந்து விஜய் அவர்கள் வந்து நம்ம ஐயா இறந்து போனதுக்கு வந்து அஞ்சலி செலுத்த வந்தான்ற அந்த ஒரு எண்ணம் அவர்களுக்கு. அப்போது விஜய் கிட்டத்தட்ட அந்த நல்ல மனசு உள்ள ஒருத்தராக தான் இருக்காருங்கிற அளவுக்குள்ள நிறைய விஷயங்கள் பேசப்பட்ட ஒரு தகவல் நேற்று இருக்குது. அந்த அடிப்படையில் தான் விஜய் அவரோட நிறைய தகவல் சொல்லப்பட்டு நீங்கள் எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய கொள்கையில் உங்கள் கொள்கை சேர்த்து மக்கள் நல்லது செய்யணும் அப்படிங்கிற ஒரே விஷயம் தான் ஹைலைட்டாக பேசப்பட்டது. விஜய் அதுதான் நான் செய்வேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லி அவர்கிட்ட ரொம்ப நன்றி தெரிவித்து வந்த ஒரு தகவலும் இருக்குது சார். இப்போது வந்து பார்த்தீங்கன்னா விசிகா தலைவர் வந்து நேற்றே முடிவு எடுக்கிறதா இருந்தார். ஆக்சுவலாக இவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அந்த முடிவு தான் நானும் சேர்ந்து எடுப்பேன் அப்படின்னாரு. எஸ், தொடர்ந்து அவருக்கு ஏதோ அழுத்தம் கொடுக்கப்பட்டதா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வட்டாரங்களில் சொல்லப்படுதே சார். அதுதான் நேற்று இரவே வந்து விசிகாவுடைய தலைவர் திருமாவர்களும் வந்து கம்யூனிஸ்டோட சேர்ந்து தன்னுடைய ஆதரவை தெரிவிக்கிற மாதிரி ஒரு தகவல் சொல்லப்பட்டது. அதை விஜய் அவர்கள் மிகப்பெரிய நம்பி எடுத்துக்கிட்டு தான் கவர்னரில் போய் பார்த்த ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் என்ன அழுத்தம் தரப்படுகிறது, எதை நோக்கி வந்து சொல்லப்பட்டு இன்னும் அது வந்து கடிதம் வந்து விஜய் அவர்கள்ட்ட சமர்ப்பிக்கப்படலை அப்படின்னு நம்ம நினைக்கும் போது பார்த்தோம்னா திருமாவர்களுக்கும் அழுத்தம் கொடுக்கப்படுறது மாதிரி ஒரு தகவலும் வந்துகிட்டு இருக்கு. ஆனால் என்ன அழுத்தம் வந்தாலுமே நான் சொல்லிக்கிறது என்னன்னா, நீங்கள் தனி கட்சி தனி தலைவர், நீங்கள் தனி சின்னத்தில் போட்டியிட்டு மக்கள் மத்தியில் 2 வந்து இடங்களை கைப்பற்றுறவர்கள், உங்களுக்கென்று ஒரு செல்வாக்கும் இருக்குது. இங்கே விஜய் அதாவது கம்யூனிஸ்ட்டு 2 கம்யூனிஸ்ட் பார்ட்டியுமே காங்கிரஸுமே மக்கள் மத்தியில் இந்த அளவுக்கு ஒரு வாய்ஸ் இப்போ உருவாயிருக்குங்கிறது எல்லாருக்குமே தெரிந்த விஷயம். விஜயை எப்படி பார்க்கிறார்களோ அதே மாதிரி தான் விசிக திருமா ஐயா அவர்களையும் பார்ப்பார் என்று நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இந்த நேரத்தில் நீங்கள் பண்ணக்கூடிய மிகப்பெரிய விஜய்க்கு நீங்கள் உதவி பண்ணலை அப்படி கூட எடுத்துக்க வேண்டியதில்லை. தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு சிறந்த ஆட்சியை தருவதற்கு விஜய்க்கு நீங்கள் வந்து உதவி பண்ண போகிறீங்க. அப்படி தான் நம்ம எடுத்துக்கொள்ளணும். அப்போது நீங்களும் மக்கள் மனத்தில் பெரிய அளவில் வந்து அந்த இடத்துல போய் உட்காருவீங்க அப்படிங்க நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். நான் இது நீங்கள் உதவின்னு சொல்லக்கூடாது, இது வந்து கடமை தான் சொல்ல. கடமை அதுதான் நான் சொல்கிறேன். நான் விஜய்க்கா நீங்கள் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தமிழ்நாட்டு மக்களுக்கும் சேர்ந்து தான் சொல்ல வரேன். ஓட்டு போட்ட மக்களுக்கு நீங்கள் நன்றி தெரிவிக்கிறதா. ஏன்னா நீங்கள் யார் தமிழ்நாட்டுக்குள்ள உள்ளே வரக்கூடாதுன்ற கொள்கையில் நீங்கள் இருக்கீங்களோ நீங்கள் விட்டீங்கன்னா உள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்கும். நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்கு. எஸ், கிட்டத்தட்ட இன்னும் 36 மணி நேரம் மட்டும்தான் டைம் இருக்குது. தமிழ்நாட்டினுடைய நாளை இரவுக்குள்ளே அந்த கெடு முடியுது. அதற்குள்ளாக தமிழகத்தின் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த தமிழோட அரசு நம்ம கைக்கு வரணும். நீங்கள் வந்து இன்னும் இழுத்தடிக்கப்பட்டு இது வரைக்குமே இன்னும் சரியான முறையில் கொடுக்காம போனால் நாளை வந்து கவர்னர் ஆட்சி, அதாவது குடியரசுக்கு வந்து ஆட்சி அமைக்கிறதுக்கான இங்கேருந்து கவர்னர் வந்து ஒரு பரிந்துரை செய்யப்பட்டுறார். அப்போது திங்கட்கிழமையில் சண்டே நைட்லேருந்தே உங்களுக்கு குடியரசுகளோட ஆட்சிகள் வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த வாய்ப்பை தயவுசெய்து உருவாக்கிற வேண்டாம் அப்படிங்கிறத எல்லோருடைய சிந்தனையும் பார்வையும் பேச்சும் குரலும் அதே தான் நம்மளும் சொல்லிக்கல விரும்புகிறோம். பட் ஏன்னா இங்கே நீங்கள் வந்து யாருங்க தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க இல்லையா, அப்போ நீங்கள் அந்த விஷயங்கள் மற்றதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இங்கே விஜய் தமிழ்நாட்டு மக்கள் தேவைங்கிற ஒரே கண்ணோட்டத்தோடு நீங்கள் பார்த்து விஜயை உட்கார வைக்கணுங்கிறது தான் நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். கண்டிப்பாக இப்போ ஒரு சந்திப்பு வந்து விஜய் அவர்களும் திருமாவர்களும் இப்போ கிட்டத்தட்ட சந்திப்புக்கான ஏற்பாடுகள் போய்கிட்டு இருக்கு. ஒரு வேளை இப்போ மதியானத்துக்குள்ளேயோ இப்போ நான் பேசிகிற நேரத்துக்கு அந்த சந்திப்புகள் போகிறதே தகவல். நம்ம வீடியோ வெளில வர்றதுக்கு முன்னாடி கூட நல்ல ரிசல்ட் திருமாவிட்ட இருந்து வந்தாலும் ஆச்சரியப்பதில் அசோக் நகரில் இருக்கக்கூடிய விசிக அலுவலகத்துக்கு விஜய் அவர்கள் போகிறது மாதிரி இருக்காங்க. ஏன்னா நீங்கள் நேரில் வரல, நேரில் பேசலன்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயமும் இருக்குது. அதை நோக்கி இப்போ வந்து அது விசிக அவருடைய தலைமை அலுவலகத்துக்கு வந்து விஜய் அவர்கள் போகிறாங்க. ஒருவேளை போயிட்டு சமரசமாயிட்டு ஓகேன்ற மாதிரி கடிதம் கொடுக்கப்பட்டால் உடனடியாக மெஜாரிட்டி வந்து நிரூபிக்கப்பட்டுரும். உங்களுக்கு 118 சீட் வந்துடும், 99% கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் நம்பிக்கை இருக்குது, எனக்கும் இருக்குது. ஏன்னா சூழ்நிலைகள் மாறிட்டு என்ன ஒன்று இவ்வளோ
இவ்வளோ டைம் வந்து காலத்தாமதம் எடுக்கிற காரணம்னா அவர்களுக்கு வந்து சில அழுத்தங்கள் கொடுக்கப்படும் போது எதை நோக்கி போகிறதுனே அவங்களுக்கு வந்து குழப்பத்தில் இருக்காங்க. கட்சிக்குள்ளே சில குழப்பமே வேண்டாம் தயவு செய்து. உங்களுக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மிக சிறந்த அறிவாளிகள் நீங்கள். ஸோ இதை நோக்கி நீங்கள் இன்னைக்கு அதான் திரும்ப சொல்லிக்கிறது, தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணணுங்கிறது தான் குறிக்கோள். அதை வந்து இன்றைக்குள்ளே அவர்கள் கொடுப்பாங்க. விஜய் அவர்களுடைய பெரும்பான்மையை கவர்னர் 118 சீட் வந்து சமர்ப்பிச்சாங்கன்னா நாளைக்கு காலையில் இன்றைக்கு காலையில் ஆட்சி முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்ளப்பட வேண்டும். இந்த காலம் இப்போ தள்ளி போடப்பட்டிருக்கு. நாளை காலையில் அவர் வந்து தமிழ்நாட்டில் 11வது முதலமைச்சராக பதவியேற்றுக் கொள்வான்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதை விசிக அவர்கள் வந்து கண்டிப்பாக இன்றைக்கு சாயங்காலத்துக்குள்ள கடிதத்தை கொடுப்பாருன்னு எதிர்பார்க்குறேன் சார். நேற்று வந்து வலதுசாரிகள் சொல்லியிருந்தாங்க, நாங்கள் யாரை கேட்டும் முடிவெடுக்க வேண்டியது கிடையாது, நாங்கள் வந்து தனி பார்ட்டி, நாங்கள் யார்கிட்டையும் போய் கேட்கல, விஜய்க்கு ஆதரவு கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா அப்படின்லாம் சொல்ல வேண்டியதில்லை, நாங்கள் தனி பார்ட்டி, நாங்களே யோசித்து நாங்களே முடிவு பண்ணோம் அதை அப்படிங்கிறத ரொம்ப போல்டாகவே சொல்லிட்டாங்க. இப்போ திருமா அவர்களும் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போல்டாக யாரு கூட போய் கேட்காம பேசாமல் ஈஸியாக போல்டாக முடிவு எடுக்கணும். அது போல்டாக முடிவு எடுத்தாருன்னா அது வந்து நிஜமாவே அவங்களுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சராக வரும். அடுத்த 5 ஆண்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஆட்சி தான் தொடர்ந்து வர்றப்போகுது. அப்போ நீங்கள் வந்து டைரெக்டாகவே போய் பார்த்து சொல்லலாம், இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது, இவ்வளோ நாளாக நாங்கள் இதெல்லாம் ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு நேரடியாகவே கேட்கலாம். கண்டிப்பாக பண்ணியும் கொடுப்பாங்க. அது ஏற்கனவே செஞ்சுட்டாங்க. இவங்க என்ன ரொம்ப நாளாக ஒரு கோரிக்கை வச்சுட்டு இருந்தாங்க சார் விசிகா. அதை வந்து விஜய் செஞ்சுட்டாரு. ஆல்ரெடி வந்து செஞ்சு காமிச்சிட்டாரு. எந்தெந்த இடத்துலலாம் நிறுத்தி அதை செஞ்சு காமிச்சிட்டாரு. எல்லாருமே ஒருத்தர் தான், நாம் எல்லாருமே சேம் அப்படிங்கிறத பல தொகுதிகளை நிற்க வச்சு அதை பண்ணி காமிச்சிட்டாரு. இதை விட வேற எதுவுமே தேவையில்லை அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தாலே இன்னும் பேர் வந்து பெரிய அளவு உயரும். இல்லை, நிபந்தனையற்ற ஆதரவு கொடுத்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். ஒரு வேளை நிபந்தனையோட ஆதரவு கொடுத்தா கூட உங்களுடைய ஆசைகள் என்னங்கிறத விஜய் நீங்கள் இப்போ அது 2 பேர் சந்திப்புகள் இருக்கு சொன்னீங்கன்னா அது சரியான ஒரு முறையில் இருந்தால் கண்டிப்பாக விஜய் அவர்கள் செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அவர் ஆட்சியிலும் இங்கே அதே எழுத்துப்போம் சொல்லிட்டாங்க. எழுத்துப்பூர்வமாக நீங்கள் வந்து திரும்ப அவர்கள் வந்து விஜய்கிட்ட சமர்ச்சிட்டால் அது சிறப்பாக இருக்கும் தான் நினைக்கிறேன். இப்போ ஒரு நிறைய ஸ்கீம் எல்லாம் வேற வச்சிருக்காருல்ல சார், கொடுக்கறதுக்காக சைன் பண்ணுறதுக்காக நிறைய விஜய் அவர்கள் வந்து ஏற்கனவே சொன்ன விஷயம் தான். இப்போ குறிப்பாக பார்க்க போனால் நான் தான் சொன்னேன் இல்லையா, கம்யூனிஸ்ட் பார்ட்டியும் விசிக அவர்களே சொல்லப்படுறது வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும். அது நிறைய விஷயங்கள் வச்சுருக்காரு. நீங்கள் சொல்லப்போனால் 6 சிலிண்டருக்கெல்லாம் சாதாரண விஷயம் கிடையாது. 2வது 200 கரண்ட் யூனிட் ஃப்ரீங்கிற விஷயம் சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு அதை தமிழ்நாடு பூராமே அரசு பேருந்தில் இலவச பயணம் பெண்களுக்குங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. உங்களுக்கு 2500 வந்து எல்லா பெண்களுக்கும் 60 வயதுக்கு மேற்பட்ட பெண்களுக்கும் மாதம் 2500 ரூபாய்க்கு மேலே கொடுக்கப்படுற ஒரு தகவல்னா இது சிறப்பான ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன். இது அவர்களுக்கும் தெரியும். இது நீங்கள் சொன்னதை செய்யணுங்கிற அளவுக்கு இவர்களும் சொல்லப்பட்ட ஒரு விஷயமும் இருக்குது. அது விஜய் நான் கண்டிப்பாக செய்வேனுங்கிற அவர் இவங்கள்ட்ட வாக்குறுதி கொடுத்ததும் இருக்குது. இப்போ அவர் வந்து இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டாரு அப்படின்னா அதுக்கப்புறமா சென்னையில் வந்து பெரிய அளவில் ஒரு டாக்கா ஆஃப் த டவுன், தமிழ்நாட்டிலே டாக்கா இருக்கும் சார். நீங்கள் சென்னை மட்டும் சொல்கிறீங்க, தமிழ்நாட்டு மக்கள் தானே. அப்போது சொல்கிறதை மட்டும்தான் செய்யக்கூடிய விஜய் அப்படிங்கிறது அவரே சொல்லியிருக்காரு. அப்போ இதெல்லாம் நிறைய மக்களுக்கு செய்யும் போது பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்தலே மக்கள் மனசுலேருந்து தூக்கி மக்கள் எரியவே மாட்டாங்க. நீ அவர்களுக்கு ஒரு விஷயம் பண்ணினா அவர்கள் 10 விஷயம் உங்களுக்கு திரும்பி பண்ணுவாங்க. இதான் தமிழ்நாடு மக்களுடைய மனநிலை. அதனால் திருமா ஐயா அவர்கள் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல முடிவு எடுப்பார். தன்னிச்சையாக முடிவெடுக்கக்கூடிய நபர் தான், போல்டாக பேசக்கூடியவர் தான். சில சூழ்நிலைகள் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு இருக்காரு. இன்று மத்தியானத்துக்குள்ளே ஒரு நல்ல ரிசல்ட் அவர் விஜய் அவர்கிட்ட சொல்லுவார்னு தான் எதிர்பார்க்குறேன். நாளை காலையில் தமிழகத்தின் முதலமைச்சராக விஜய் அவர்கள் பொறுப்பேற்றுவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது சார். ஓகே சார். அப்போ வந்து நாளைக்கு வந்து சிஎம்மாக விஜய் ஆக போகிறாரு. கன்ஃபார்மாக கிட்டத்தட்ட நம்மளுக்கு 99% வந்து முடிவாயிருச்சு அப்படிங்கிறத தான் சொல்கிறாங்க. ஆமாம் சார். அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம திரும்பவும் ஒரு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா நிச்சயமா சிஎம் ஆகுறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையாயிடுச்சு. சிஎம் ஆகிறதுக்கு இவ்வளோ போராட வேண்டியது கெட்டாத ஒரு விஷயமா பார்க்கப்படுதுங்க. 67க்கு முன்பு காங்கிரஸுடைய ஆட்சி இருந்து 67க்கு 1967க்கு பிறகு வந்து 2 பேர் தான் மாறி வரும்போது ஒரு பெரிய மாற்றத்தை மக்கள் கொடுத்துருக்காங்க. ஒரு புது உருவம் நம்மளுடைய கண்ணுக்கு முன்னாடி பிரகாசமாக தெரியுது. அதை ஏற்றுக்கொள்வது மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வது கொஞ்சம் வந்து கடினமாக தான் இருக்கும். ஆனால் இங்கே தமிழ்நாட்டு மக்கள் தான் முக்கியம். நீங்கள் எல்லா பேரும் நினைச்சாங்கன்னா இங்கே விஜய் அவர்களுக்கு ஆதரவு கொடுத்து முதலமைச்சர் உட்கார வாய்ப்புகள் நிறைய இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது, இதுக்கு மேலே தாமதமே படுத்தக்கூடாது. ஏன்னா விஜய்க்கு எதிராக பேசியவர்கள் கூட நிறைய பேர் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்கள் வந்து உடனடியாக ஆதரவு கொடுங்க, விஜயை வந்து பதவியேற்றுக்க வைங்க அப்படின்னு இப்போ எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா ஃபுல்லாக வாய்ஸ் வந்துருச்சு, ஏகப்பட்ட வாய்ஸஸ் வந்துச்சு. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடியது எல்லாமே பாசிட்டிவாக தான் வரும் அப்படிங்கிறத பார்க்குறவங்க நம்ம சொல்லிடலாம். ஏன்னா நம்மக்கிட்ட ஏகப்பட்ட கேள்விகள் சார். குறிப்பாக நீங்கள் சொன்னதை வச்சு உடனே சொல்லிடுறேன். நாளைக்குள்ளே விஜய் தமிழ்நாட்டில் 11வது முதலமைச்சராக பதவி ஏற்கிறதுக்கு நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்துருங்க தயவுசெய்து.
அது தமிழ்நாட்டுக்கு மக்களும் செய்யக்கூடிய ஒரு நன்மையை தான் நான் நினைக்கிறேன். ஒருவேளை இழுபறியிலேயே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாளை மறுநாள் வந்து குடியரசுக் கட்சி ஆட்சி வந்துருச்சுன்னா, நீங்க எதை வேண்டாம்னு சொன்னீங்களோ அவர்கள் வந்து உள்ள புகுந்து ஆட்சி பண்றதான வாய்ப்புகள் நீங்களே உருவாக்கி கொடுத்துருவீங்க. அப்போ 6 மாத காலத்திற்கு குடியரசுத் தலைவருடைய ஆட்சிகள் போகும். திரும்பி ஒரு 6 மாசத்துக்கு பிறகு ஓட்டெடுப்பு பண்ணி தமிழகத்தின் சூழ்நிலை சரியில்லைன்னு சொல்லி மீண்டும் ஒரு 6 மாசத்துக்கு தள்ளுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது அப்படியே மீண்டும் வந்து இன்னொரு வருஷத்துக்கு 2 வருஷம் 3 வருடங்களுக்கு கூட கிட்டத்தட்ட அவர் ஆட்சி அமைக்கிற வாய்ப்புகள் பெரும் இங்கே யாருமே இல்லாத அளவுக்கு சூழ்நிலை மாறப்படும். அப்போது 2029 கிட்டத்தட்ட ஒரே நாடு ஒரே தேர்தல் வரக்கூடிய சூழ்நிலையும் இப்போ வந்து பேசப்பட்டு இருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29 வரைக்குமே தமிழகத்தில் நீங்கள் எதிர்ப்பு யாருமே ஆட்சி அமைக்க முடியாமல் போய் குடியரசு ஆட்சி மட்டுமே வந்தால் 29 ஒரே ஒரு தேர்தல் வர வாய்ப்புகள் வந்துடும். தயவுசெய்து நீங்கள் ஒரு நல்லபடியாக ஒரு யோசித்து ஒரு முடிவு தயவுசெய்து எடுங்கள். தமிழ்நாட்டின் முதலமைச்சரை விஜய் அவர்கள் அமர செய்யுங்கள். நிறைய விஷயங்கள் எல்லாம் கூட்டு சேர்ந்து நீங்கள் பேசி நல்ல விஷயங்கள் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லிக்கல விரும்புகிறேன். ஓகே, அடுத்த வீடியோவில் வந்து இவங்க அமைச்சரவை ஒரு லிஸ்ட் ஒன்று வச்சுருக்காங்க. யார் யாரெல்லாம் அமைச்சரவை, விஜய் என்னென்னலாம் பண்ண ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது விஜய் கையிலங்கிறத இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது கையில், நம்ம அதை சொல்லலாம் சார். அடுத்த வீடியோவில் நம்ம பேசுவோம். கண்டிப்பாக சார். நன்றி சார். நன்றி சார்.